நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் அதிக கறவதிறன் கொடுக்கக்கூடிய ஜெர்சி மற்றும் ஹச்சப்பில் 8 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. 8 மாடுகளுமே நல்ல தரமான மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குது. ஒவ்வொன்றுமே நல்ல மடி செட்டு நல்ல காம்போலத்தோடு தான் விற்பனைக்கு வந்திருக்குது. கம்மி பட்ஜெட் தான் சொல்லியிருக்காங்க. எல்லாமே பெரிய சைஸ் மாடு நல்ல பின்கணம் கொண்ட மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த 8மே எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, ஒவ்வொரு மாட்டோட கறவைத்திறன் எவ்வளோ, விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் வாங்க. எல்லாமே டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் வீட்டுக்கே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறக்கூடிய மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குது. ஜெர்சி 3ஆம் ஈத்து மாடு 9 மாதம் சினியாக இருக்குது. நான் கண்ணு போட 15 நாட்கள் பக்கம் பிடிக்கும். ஒரு 17 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்ததாக ஒரு ஜெர்சி டைப் மாடு தான். இதுவும் 3ஆம் ஈத்து மாடு 9 மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு. இதுவும் கண்ணு போடுறதுக்கு ஒரு 15 நாட்கள் பக்கம் பிடிக்கும். நல்ல காம்போல நல்ல மடி செட்டு எஸ்என்எஸ் ஃபேக்ட்லாம் நல்லா தரமாக தரக்கூடிய மாடு. ஈத்து மாடுங்கிறப்ப பேசிக்காக நல்லா கறவை எதிர்பார்க்கலாம். தண்ணி தவளுக்கலாம், எந்த ஒரு குறைச்சல் இல்லை. ஆண் பெண் யார் வேணாலும் பிடிக்கலாம். குறிப்பாக மடிக்கூச்சம்லாம் எதுவும் இல்லை. நரம்படி பாருங்கள், பயங்கரமான நரம்படிங்க. பேக் வெயிட் கொண்ட மாடு அப்படி தான் நம்மளோட விற்பனை அதிர்ச்சி. அப்படி விற்பனைக்கு வந்திருக்கு இடம்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அடுத்து சோனம்பட்டி என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்லவே ஒரு மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க. தமிழ்நாட்டில் எல்லா கிளைமேட்டும் அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய மாடுங்க. இந்த மாடெல்லாம் பெரிய பெரிய பண்ணைகளுக்கு தேர்ந்தெடுத்துக்கலாம். இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய மாடுகளுங்க. 8 மாடுகள் இருக்குதுங்க. அதனால் தாராளமாக நேரில் வாங்க. ஜெர்சி ஆகட்டும், ஹச்சப் ஆகட்டும், ஈத்து மாடுகள் வேணும்னா எடுத்துக்கலாம். இல்லை தலையீத்து மாடுகள் 2 பல்லு 4 பல்லு 2ஆம் ஈத்து மாடுகள் வேணும்னாலும் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு சிறிய முதலீட்டில் பெரிய லாபம் தொடங்கலாம். ஒரு சின்ன பண்ணைகள் தேர்ந்தெடுத்துக்கிறவங்க தாராளமாக ஒரு நம்பி வாங்கலாம். சந்தையில் போய் வாங்குறப்ப பொதுவாக யார் என்னன்னு தெரியாது. இது மாதிரி ஒரு பொதுவான இடத்துல வாங்கினீங்கன்னா ஒரு 4-5 மாடுகள் தேர்ந்தெடுத்துருக்கிற ஒரு நம்பிக்கையின் பேரில் தாராளமாக வரலன்னா கூட பின்னாடி என்ன ஏதுன்னு கேட்கலாங்க. அதெல்லாம் அந்த அளவுக்கு நம்பிக்கையான மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த போடியில் நல்ல மடி செட்டோடு வாங்குறப்ப மாடால் நடக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. 3ஆம் ஈத்து மாடு தான். 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. இந்த மாடு இன்னும் கண்ணு போடுறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 15 நாட்கள் பக்கம் பிடிக்கும். ஃபுல் மடி எடுக்கிறப்ப மாடு பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். எவ்வளோ நெட்டுப்போக்கு பாருங்கள். மாடு நல்ல தரமான மாடுங்க. இந்த மாதிரி கறவை கேரண்டி சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஆல் பிளாக்கில் மாடு நல்ல தெளிவான மாடு, நல்ல நரம்படி கொண்ட மாடு, நல்ல மடி செட்டோடு இருக்கக்கூடிய மாடு தான். இதுவும் 3ஆம் ஈத்து மாடு தான். 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. இதுவும் கண்ணு போகிறதுக்கு 10 to 15 நாட்கள் பக்கம் பிடிக்கும். சுழி தவறாத மாடு, தண்ணி தவளுக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லை. 15 லிட்டருக்கு மேலே கறவை கொடுக்கக்கூடிய மாடுங்க. இந்த மாடும் போடி மொட்டு டைப்பு தான். ஆனால் தெளிவான மாடுங்க. பண்ணைகளுக்கு ஏற்ற மாடு. பேசிக்காக அந்த மாடெலாம் நல்லா கறவை எதிர்பார்க்கலாம். நல்லா பின்கணம் கொண்ட மாடு அப்படி தான் நம்மளோட விற்பனை தரிசிக்க. அப்படியே எலும்பாக இருந்தாலும் நல்ல கறவை எதிர்பார்க்கலாம். இந்த மாடெலாம் தாராளமாக ஒரு மாட்டை பார்த்தாவே தெரியும் இந்த மாடு கறவை கொடுக்கும், இந்த மாடு கறவை கொடுக்கும். அந்த மாதிரிலாம் தாராளமாக கறவை கொடுக்கும். மாடு நல்லா எவ்வளோ பெரிய மாடு பாருங்கள். நல்ல பெரிய சைஸ் மாடுங்க. அதனால் வீடியோவில் பார்க்கறதோட நேரில் வந்து பாருங்கள். அப்படி தான் நம்மளோட விற்பனை தரிசிக்க. நேரில் வந்து பார்த்தீங்கன்னா 8 மாடுகள் 10 மாடுகள் இருக்கிற பக்கம் நம்ம தேர்ந்தெடுத்து நல்ல மாடுகளை பார்த்து செவலையில் வேணும்னா எடுத்துக்கலாம். இல்லை சந்தன பிள்ளையில் வேணும்னா எடுத்துக்கலாம். அப்படி தான் நம்மளோட விற்பனை தரிசிக்க. அப்படியே அடுத்ததாக ஒரு ஜெர்சி டைப் மாடு தான். இந்த மாடும் 9 மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடுங்க. இதுவும் கண்ணு போடுறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 15 நாட்கள் பக்கம் பிடிக்கும். சுழி தவறாத மாடு, நல்ல மடி செட்டு, நல்ல காம்பளத்தோடு தான் இருக்குது. இதுவும் 3ஆம் ஈத்து தான் சொல்லியிருக்காங்க. எல்லா கிளைமேட்டு கொண்டு போனால் அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஆண் பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். ஒரு 2 வேலைக்கு 13 to 15 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம். அப்போ தான் நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க. அப்படி நேரில் வாங்க. அட்ரஸ் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். கரூர் மாவட்டம் தரகம்பட்டியை அடுத்து சோனம்பட்டி என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் உண்டு. தண்ணி தவறுக்கெல்லாம் எந்த ஒரு குறைச்சல் இல்லைங்க. ஒவ்வொரு மாடுமே எந்த மாடுமே கறவைக்கு காலம் நிற்க தேவை. அதை பொறுமையாக நிற்கக்கூடிய கயிறை மேலே போட்டு கூட மாட்டு மேலே போட்டு கூட கறக்கலாம். அந்தளவுக்கு நல்ல பொறுமையான குணம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நேரில் வாங்க. அடுத்ததாக ஒரு ஹச்சப் கிராஸில் ஒரு மாடுங்க. மாடு தெளிவான மாடு, நல்ல கருங்காம மாடு. 3ஆம் ஈத்து தான் சொல்லியிருக்காங்க. 9 மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு. இதுவும் கண்ணு போடுறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 15 நாட்கள் பக்கம். சுழி தவறாத மாடு. டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் உண்டு. 2 மாடு 3 மாடு எடுக்கிறவங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் மாதிரி கூட பண்ணி கொடுத்துலாம் சொல்லியிருக்காங்க. இது இந்த மாடுகளோட விற்பனை விலையெல்லாம் எவ்வளோன்னு கேட்குறீங்கன்னா ஒரு 45,000 ஒரு 70,000 வரலையும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாடுகளோட ரேட்டு வித்தியாசம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கனால தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன். தொடர்பு கொள்ளுங்க. விலையை பொறுத்தவரை அனுசரித்து பண்ணி கொடுத்து வருங்க. டிரான்ஸ்போர்ட்டும் சின்னதாக ஒரு அட்வான்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட மாட்டை கொண்டு வீட்டில் இறக்கி விட்டுட்டு பேமெண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையால் தெரிவிச்சிருக்கா. அப்படி நம்ம அடுத்ததாக ஒரு ஜெர்சி டைப் மாடு தான். இதுவும் 3ஆம் ஈத்து மாடு தான். மாடு வந்து 9 மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடுங்க. இதுவும் கண்ணு போடுறதுக்கு ஒரு 15 நாட்கள் பக்கம் பிடிக்கும். ஒரு 16 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்லா மடி எடுத்துச்சுன்னா மாடு பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்குங்க. பண்ணைகளுக்கு தேர்ந்தெடுத்துக்கக்கூடிய மாடு.
இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய மாடு. நல்ல எலும்பு கனத்தில மாடு நல்ல தெளிவா மொட்டை டைப் வேணுமானாலும் எடுத்துக்கலாம், கொம்பு டைப் வேணுமானாலும் எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை அதிர்ச்சிகள். அதான் ஜாதி மொட்டைங்க. மாடு நல்லா கனமான மாடுங்க. தண்ணி தவலாம் ஃபுல்லா அடிச்சுன்னா மாடு பார்க்கறதுக்கே வேற லெவல்ல இருக்கும். அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை அதிர்ச்சிகள். அதனால சைட்டை வந்து விசிட் பண்ணா தானே கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் என்ன ஏது மாட்டை வந்து பாருங்க, சுழி தவற பாருங்க, காம்போலத்த பாருங்க, சைனிங்கை பாருங்க. மாடு எந்த அளவு நட உட எப்படி இருக்குது, எந்த நரம்படி எந்த மாதிரி கறவைத்திறன் வாய்ந்த மாடுகளா என்னன்னு நீங்கள் பார்த்தாவே ஒரு மாட்டையுமே பார்த்தாவே செக் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை இருக்கா. அடுத்து ஒரு ஹெச்எப் கிராஸில் கொம்பு டைப்பு. இந்த மாடெல்லாம் அசால்ட்டாக 10 கடவை கொடுக்கக்கூடிய மாடலில் வெயிட் மாடுங்க. 10 லிட்டருக்கு மேலே தான் கறவை சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை கருங்காம்பு மாடு தான், 3ஆம் ஈத்து மாடு, பல் வந்து கடைப்பல் தான், 9 மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடுங்க. இதுவும் கண்ணு போடுறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 10 நாட்கள் பக்கம் பிடிக்கும். நல்ல நரம்படிங்க, நல்ல நரம்படி, நல்ல காம்போலத்தோடு இருக்குது. மாடு நல்லா கனமான மாடு, நல்ல வெயிட் மாடு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை அதிர்ச்சி. அப்படியே தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அதாங்க ஒரு 13லேருந்து 20 லிட்டர் வரலும் கறவை உள்ள மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குது. அதே மாதிரி 45,000லேருந்து ஒரு 80,000 70,000த்துக்குள்ள உள்ள மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்குது. அனுசரித்து பண்ணிக்கலாம். டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி உண்டு. தலையீத்து மாடுகள் வேணும்னா எடுத்துக்கலாம், ஈத்து மாடுகள் வேணும்னா எடுத்துக்கலாம்னு தான் சொல்லியிருக்காங்க. தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாரு. அட்வான்ஸ் போட்டால் கூட மாட்டை கொண்டு வந்து இறக்கி விட்டுறலாம் சொல்லியிருக்காரு. தேவைப்படும் நபர்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள்.